ஹாய்ங்க. நமக்கு கேரளான்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது மலபார். ஏன்னா மலபார் வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பேர். அதே மாதிரி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேரளாவில் வந்து மீன் குழம்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு 14 மாவட்டத்துக்குமே 14 டிஸ்ட்ரிக்குமே ஒரு 14 மீன் குழம்பு வெரைட்டிஸ் அந்த ஒரு மெயினாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மலபார் மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து முதல்ல நான் கோகனட் ஆயில் ஊற்றின பிறகு கடுகு, வெந்தயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பின்ன பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு இது கூட வெங்காயம் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தஞ்சாவூர் மீன் குழம்பு பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தோம். ஆனால் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரல, இஞ்சியும் பூண்டி நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி அதிகமாகவும், பின்ன மல்லிப்பொடி, பின்ன மிளகாய்த்தூள், பின்ன சால்ட்டு, இவ்வளோதான் மசாலா. ஆனால் இந்த வெங்காயம் வதங்கின பிறகு வந்து நான் மசாலாவை ஆட் பண்ணிடுவேன். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதே மாதிரி மசாலா போட்ட பிறகு தான் நான் தக்காளி பேஸ்ட்டு போடுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி மசாலா வந்து வெங்காயத்தோடு வதங்கிருச்சுன்னா அந்த மசாலோட பச்சை வாடை வந்து அடிக்கவே அடிக்காது. அதே மாதிரி இதுக்கு வந்து நான் மெயினாக வந்து தேங்காய் பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து கிரைண்டரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் 1ஆம் பால் 2ஆம் பால், ஏன்னா கேரளா மீன் குழம்புல முக்கால்வாசி ஐட்டத்துக்கு மேக்ஸிமம் ஐட்டத்துக்கு வந்து தேங்காய் பேஸ்ட்டு இல்லைன்னா கோகனட் மில்க் இந்த 2 ஐட்டம் கம்பல்சரி வந்துடும். அதே மாதிரி இதுக்கு வந்து புளின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற நாட்டுப்புளி, நம்ம ஊரில் இருக்க அந்த புளி தான் யூஸ் பண்ண வேண்டியது மலபாருக்கு. ஆனால் நான் வந்து குடம்புளின்னு சொல்லி இன்னொரு வகை புளி இருக்குது. ஏன்னா அதுவும் நம்மளோட பாரம்பரியமான புளி தான். ஆனால் அந்த புளி இப்போ கிடைக்கிறதில்ல. ஆனால் இப்போ வந்து இந்த கேரளா, இந்த மலைப்பிரதேசம், மூணாறு இந்த மாதிரி ஏரியாவில் தான் அது கிடைக்கிது. அதே மாதிரி கடைசியாக இதெல்லாம் ரெடியான பிறகு நான் மீன் குழம்பு தாளிப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதிலே பாருங்கள். இந்த கடைசியாக அந்த மீன் குழம்பு தாளிப்பை போட்டு அந்த மீன் குழம்பை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வாட்டி என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்க இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கல்ச்சரோ அதோட உணவு வகை எல்லாமே மாறும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ.